ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ரீலாகின் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். அதனால் உங்களுக்கு இந்த வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பொண்ணு நம்ம எப்போ 90 நாள் கழித்து வந்தாலும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரும். இது நம்ம காப்ளின் நினச்சிருச்சு, நம்ம வில்லேஜே அடிக்க சொல்லுது. வாங்க அடித்து முடிச்சிடலாம். ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் நம்மளுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கிது. அதனால் நான் ஒன் சைட் கேம் மாதிரி தான் இருக்கும். இது ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம். இப்போ தான் அந்த பொண்ணுக்கே தெரியுது நம்ம காப்ளின் இல்லை, நம்ம சீஃப்னு. இப்போ அந்த பொண்ணு நம்ம எல்லா இடத்தையும் போய் காட்டி கொடுக்குது. நம்ம இல்லாத போது ஓனாகவே அவங்க எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரே பில்டரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இத்தனை கம்மியான அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. லெபார்ட்ரியில் வெறும் ஒரே ஒரு ட்ரூப்பு, ஒரே ஒரு ஸ்பெல்லை மட்டும் தான் லெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக அப்ரெண்டிஸ் பில்டர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவன் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில. திரும்ப நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ண சொல்கிறாங்க. வாங்க ட்ரெயின் பண்ணுவோம். நான் அதிகமாக ட்ராகன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் லாவா லூன் ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்வெஸ்ட் ஸ்பெல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ட்ராகனுக்கு இன்வெஸ்ட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக விளாட்றது எனக்கு பிடிக்கும். நம்ம திரும்ப அட்டாக் போட்டால் தான் நம்ம லீகு கடைசி எந்த லீகில் இருந்தோமோ அந்த லீக் கொண்டு வருவாங்க. இப்போ நம்மளுக்கு எந்த லீக்குமே இல்லை. ரூட் கார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் லூட்டாக இருக்குது. ஆனால் ஆல்ரெடி என்கிட்ட லூட்டு ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சோண்டு தான் எடுக்க முடியும். அப்புறமா ஏதாவது அப்கிரேட் பண்ணால் இதுலேருந்து பிடிச்சதை எடுத்துக்கலாம். ஆப்ஸ்டிக்கல்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.